பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். இருதய காயங்களை நம்ம வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு கர்த்தரோடு மனிதரோடும் உள்ள உறவை பாதிக்கும். இதை பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு இருக்க நார்மல் உலகத்தையே வந்து நம்ம வித்தியாசமா வந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம மனதினுடைய காயங்கள் வந்து ஆறாம இருக்கனால என்னதான் அந்த உலகம் வந்து நார்மலா இருந்தாலும் அது வந்து நமக்கு வந்து அப்நார்மலாவோ வேற ஏதோ வித்தியாசமா நம்மளை ஹர்ட் பண்ற மாதிரியோ நம்மளை வந்து சாதாரணமா யாரோ ஒருத்தவங்க பண்ற விஷயங்கள் கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காவோ தவறாவோ எரிச்சலாவோ அப்படியே தோன்ற மாதிரியே இருக்கும். நம்மளுடைய இருதய காயங்கள் வந்து நம்மளுடைய டிஃப்ரெண்டா வேர்ல்டையே நார்மலா நம்ம பார்க்காம அப்நார்மலா எல்லா பீப்புளையுமே என்ன நடந்தாலும் சரி ஏதோ ஒண்ணு எப்படி சொல்ல ஒரு சில நேரம் நியூஸ்ல செய்தி ஓடுற அந்த ஒரு செய்தி கூட இரிட்டேட் பண்ணும். அந்த அந்த காயங்கள் வந்து அந்த எப்படி சொல்ல அந்த இன்னர் காயங்கள் அந்த இன்னர் ப்ளீடிங் நம்மள்ட்ட இருக்கனால அது வந்து நம்மளால வந்து ஒரு நார்மல் பர்சனாவே நம்மளால இருக்கவும் முடியாது. உலகத்தையும் ஒரு நார்மலா பார்க்க முடியாது. அப்நார்மலா வேற ஒரு ஆங்கிள் எப்படி சொல்ல அது வந்து நம்ம ஒரு ஆள் தான் ஹர்ட்டிங்கா இருக்கோம். ஆனா உலகத்துல என்ன நடந்தாலுமே அது நம்மள ஹர்ட் பண்ற மாதிரியோ நம்மள சுத்தியே எல்லாம் நடக்கிற மாதிரியோ எதுனாலுமே ஒரு நல்ல மனிதர்களே இந்த உலகத்துல இல்லாத மாதிரியோ அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து தோணும். அப்படிதான் இருக்கவும் செய்யும். அதனாலதான் நம்ம வந்து அந்த இருதய காயம் வந்து ஆண்டவருக்கு இருக்குதான அந்த உறவு ஆண்டவர்கிட்ட சுத்தமா நெருங்க விடாது. மனிதர்கள்கிட்டயும் எப்பயுமே எரிச்சலா இருந்து அந்த ஒரு இறுக்கத்துல மன இறுக்கத்துல இருந்தோம் அப்படின்னா ஒரு சிரிப்பு வராது. யாராச்சும் சிரிச்சவங்களை பார்த்தா நமக்கு டென்ஷன் ஆகும். இந்த மாதிரியான காரியங்கள் வந்து ஆண்டர்கிட்ட இருக்காத உறவையும் பாதிக்கும். மனிதர்களுடைய உறவையும் பயங்கரமா பாதிக்கும். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை வந்து ஒரு சகோதரன் வந்து சொன்னதுதான் இந்த மாதிரி எல்லாருமே சபையில வந்து சாட்சி சொல்றாங்க. அப்படி வந்து ஆண்டவர் எனக்கு மட்டும் ஏன் செய்யலை அப்படி. ஆக்சுவலி எல்லாரும் வந்து எல்லாம் அவங்க லைஃப்ல பரிபூர்ணம் ஆகணும்னாலும் சாட்சி சொல்ல கர்த்தர் செஞ்சதை அவங்க வந்து நிதானிச்சும் வந்து சொல்றாங்க. சாட்சி முன்னாடி வந்து சொல்றவங்களை பார்த்து நமக்கு எரிச்சல் ஆச்சு அப்படின்னா இன்னும் நம்மளுடைய இருதய காயம் வந்து சரியாகலை அப்படின்னு அர்த்தம். நம்ம காயத்தை குணமாக்காதனால ஒருத்தவங்க சாட்சி சொன்னா கூட நம்மளால ஹாப்பி ஆக முடியல. இப்போ ஒருத்தவங்க அந்த காலத்துல அது வந்து அவங்களுக்கு பிளெஸிங் சீசனா இருக்கும். இதை தான் நாங்க வந்து எப்பயுமே நம்ம சேனல்ல அடிக்கடி நம்ம சீசன்ஸ் வந்து நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாறும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாறும். ஏன் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் டு பர்சனே வந்து சீசன்ஸ் வந்து மாறும் கண்டிப்பா மாறும். அப்படிங்கும் போது அவங்களுக்கு இன்னைக்கு பிளெஸிங் சீசன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இன்னைக்கு ஆண்டவர் வந்து ஒரு உருவாக்குதல் சீசனோ ஒரு வெயிட்டிங் சீசனோ இல்லைன்னா ஒரு ஹீலிங் சீசனோ இருக்கும்போது அவங்கள பார்த்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. அதான் சொன்ன மாதிரி சாதாரண ஒரு சாட்சி சொல்றத நம்மளும் சொல்லலாம். ஆண்டவர் என்ன பாதுகாத்தாரு அப்படி அந்த கண்ணோட்டங்கிறது வேற. ஹீல் பண்ணிட்டு இருக்காரு. நான் இதுலலாம் இருந்து நான் வெளியே வர முடியுமான்னு நினைச்சேன். ஆண்டவர் பாதுகாத்துட்டு இருக்காரு. அதான் நீங்க சாட்சினா என்ன வெறும் மெட்டீரியலா ஏதோ எனக்கு பொருள் தந்தாரு எனக்கு ஆண்டவர் பதவி தந்தாரு பணம் தந்தாரு அது மட்டும் தான் சாட்சி கிடையாது. கர்த்தர் உங்க ஆத்மா உயிர்ப்பிச்சாது நீங்க அதையும் சாட்சியா நீங்க சந்தோஷப்படலாம். ஏசப்பாட்டி நீங்க நன்றி சொல்லலாம். ஆண்டவரே நான் இதுல எல்லாம் இருந்து நான் மீண்டு வருவேன் நான் நினைக்கல. ஏன்னா அப்படி மனிதர்கள் இருக்காங்க. இப்ப நீங்க அடைஞ்ச பெயின் வந்து அதே பெயின் வந்தவங்க நிறைய பேர் செத்தையும் போயிட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு கடன்ல இருந்து வந்துட்டீங்க. கடன்ல இருந்து வர்றப்ப ஆண்டவர் அது ஒரு பெரிய சாட்சி தான். ஓகே, அப்ப கடன்ல இருந்து வெளியே வந்தவங்க தான் சாட்சி சொல்லணும் அப்படி கிடையாது. இப்ப நீங்க கடனுக்குள்ளேயே இருந்தாலும் மாசம் கட்டுறதுக்காக ஆண்டவர் ஹெல்ப் பண்றாருல்ல. அந்த இப்ப நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ வட்டி கடன் வாங்கியாச்சு, லோன் போட்டாச்சு. அட்லீஸ்ட் நீங்க முழுசா முடியாட்டாலும் அந்த திராணியை தர்றவர் கர்த்தர். சம்பாதிக்க அந்த பெலனையும் திராணியும் தர்றவர். நான் என் கடன் இன்னும் முடியல ஆண்டவர்கிட்டே நீங்க சொல்லலாம். ஆண்டவரே என் கடனை நீங்க இன்னும் முடிச்சு தரல, ஆனா நீங்க மாசம் கெட்ட எனக்கு ஹெல்ப் பண்றீங்க, அதுக்கு நான் நன்றியா. நீங்க சபையிலுமே சொல்லலாம் தாராளமா. நான் தெரிஞ்சோ தெரியாமலே கடன் வாங்கிட்டேன், எனக்கு இன்னும் கடன் முடியல தான். நிறைய பேருக்கு ஆண்டவர் முடிச்சிருக்காரு, ஆனா எனக்கு முடியல தான். ஆனா நான் வந்து அதை கட்டுறதுக்கு எனக்கு உதவி செய்யறேன். சர்வே பண்ண இன்னைக்கு எத்தனையோ பேர் அந்த கடன்னால தூக்கு போட்டு செத்தவர்கள், எத்தனையோ குடும்பமா விஷம் குடிச்சு செத்தவர்கள் இருக்காங்க. அதை மூழ்கி போய் வேற ஊரை விட்டு ஊர் ஓடி பொழைப்புக்காக மாறி நிறைய பண்றவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நம்மள வந்து ஒரு இடத்துல நல்லா சர்வே பண்ண வச்சிருக்காரு. அது போக அந்த கடனை போக நம்மளுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்து நம்மள சர்வே பண்ண வச்சிருக்காரு. அதுக்கே ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாம். கண்டிப்பா இதெல்லாம் நம்ம தியானிக்கல அப்படின்னா இந்த இருதய காயம், ஐயோ ஏன் எனக்கு மட்டும் ஆண்டவர் கடன் கொடுத்தாரு, இத்தனை பேர் சபையில எல்லாரும் வந்து கடன் இல்லாம தானே இருக்காங்க அப்படின்னு நம்ம
மாத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு மனுஷங்களை பார்க்க போயும் ஒரு இரிட்டேஷனா இருக்கும். ஆண்டவர் சமூகத்துக்கு போனாலும் நமக்கு வந்து கோவமா இருக்கும். அப்ப ஆண்டவர் வந்து பாரபட்சம் பாக்குறவரா, அவங்களதான் ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறாரா, அவங்களதான் ஆசீர்வதிக்கிறாரா, அப்ப என்னைய ஆண்டவர் நேசிக்கலையா, என்னைய பார்க்கலையா அப்படின்ற மாதிரி கண்ணோட்டத்துக்கு நம்ம கர்த்தருக்கு பட்சபாதமே கிடையாது. அததான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படுறான்னா அவனுக்கும் ஒரு காத்திருப்பு காலம் அடுத்து வரலாம், அடுத்து கண்டிப்பா வரும். எல்லாருமே உச்சத்திலே மிதந்துட்டே போற மாதிரி ஒரு சீசன்ஸ்னு பைபிள்ல இல்லவே இல்லை. அது என்னதான் நீங்க நீதிமானா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆண்டவருடைய பாதத்திலே இருக்க மரியாள் மாத்தா லாசருக்கே ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு வரதான் செஞ்சு, ஒரு மரணத்தின் சீசன் வரதான் செஞ்சு. மரியாளும் மாத்தாலும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவருக்கு அந்த 3 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். போன் பண்றாங்க, இந்த காலத்து மாதிரி போன் பண்ணி தகவல் தெரிவிக்காங்க வைங்க. 4 நாள் கழிச்சு ஏசப்பா தெரிஞ்சுமே நம்ம இதெல்லாம் சொல்லுவோம் ஆடி அசைஞ்சு வராம அந்த மாதிரி ஏசப்பா பொறுமையா வராரு. 4 நாள் கழிச்சு கல்லறையில வச்சாச்சு, இதாச்சு. அந்த கல்லை தள்ளி போடுங்க மாத்தாங்க கூட சொல்றாங்க. இப்ப நாளும் ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு. அதான் என்ன அர்த்தம்னா நீங்க 2 நாள்ல வந்து ஏதோ பாத்துருந்தீங்கன்னா பரவாயில்ல. அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா அவர் ஹீல் பண்றதுக்கு, அவர் உயிரோடு எழுப்புறதுக்காக அவர் வந்திருக்காருன்னு நினைக்கல. கடைசியா ஒரு நிமிஷம் அவரோட மூஞ்சியை பாக்குறதுக்காக லாசரோட மூஞ்சியை பாக்குறதுக்காக ஆண்டவர் வந்து துறக்க சொல்றாரு போலன்னு அவங்க அந்த திங்கிங்ல அவங்க இருந்தாங்க. ஏன்னா அவர் கடைசியா சாகும்போது பாக்கல இல்லையா, சோ அவர் மூஞ்சியை பாக்குறதுக்காக ஆண்டவர் சொல்றாரு போல, தன்னுடைய நண்பனுடைய மூஞ்சியை பாக்குறதுக்காக அந்த திங்கிங்ல தான் அவங்க எல்லாரும் இருந்திருக்காங்க. வந்து நீங்க வந்து அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். என்னதான் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தாலுமே சீசன்ஸ் வந்து வரதான் செய்யும். அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு வந்து அது எல்லாருமே கடந்து ஆகும். சோ அந்த இழப்பை வந்து எல்லாருமே கடந்து ஆகணும். அப்புறம் வேற என்ன சொல்லலாம், நஷ்டங்களை வந்து கடந்து ஆகணும். அந்த மாதிரி துரோகங்களை கடந்து ஆகணும். என்னதான் வந்து எஸ்தர் ராஜாத்தி வந்து மொர்தெகாய்க்கு நெருங்கிய உறவு. சோ என்னுடைய மகள் வந்து மேல அரியணையில இருக்கா அப்படின்றக்காக மொர்தெகாயோடைய லைஃப் வந்து சாதாரணமா இல்ல, ஸ்மூத்தா இல்ல. அவருமே பெரிய பெரிய சூழ்ச்சி, பெரிய பெரிய இதெல்லாம் கடந்துதான் வெளியே வந்தார். சோ என்னதான் நம்ம எவ்வளவுதான் இருந்தாலுமே நம்ம அதை கடந்து வரும். ஆனா ஒண்ணு என்னன்னா, நம்ம இருதயம் ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கக்கூடாது. அதை ஸ்டாப் பண்ணணும். நம்ம இப்ப எனக்கு வெளியே இங்க ரத்தம் வடிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா நான் அப்படியே விட்டுட்டே இருக்க மாட்டேன். கண்டிப்பா ஏதோ ஒரு ரெமெடி எடுத்து பண்ணுவேன். அந்த மாதிரி இருதயத்துல நமக்கு வந்து வலி இருந்துட்டே இருக்கு, எனக்கு புண்ணு ஆடாம ரத்தம் வடிஞ்சிட்டே ப்ளீட் ஆயிட்டே இருக்குன்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு அந்த எண்ணங்களை நாங்க சொல்றோம், அதை நீங்க என்னன்னு அவர் சமூகத்துல உட்காந்து சரி செய்யணும். இல்லைன்னா ஆண்டவர் நீங்க நம்ம நினைக்கலாம், எந்த ஒரு பிள்ளைகளா இருக்கலாம், இல்லைன்னா கணவனா இருக்கலாம், இல்லைன்னா மனைவியா இருக்கலாம், யாராலையுமே இது ஹீல் பண்ணவே முடியாது. எவ்வளவு பெரிய கம்ஃபர்டான வார்த்தையா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் செய்யலாம். நான் அன்லஸ் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரே என்ன ஹீல் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஒப்புக்கூட வரைக்கும் அது வந்து ஹீல் ஆக. இந்த ரகசியம் தெரிஞ்சவங்க வந்து எப்பேற்பட்ட பாதைக்கு போனாலும் டக்குன்னு மீண்டு வந்துருவாங்க. ஆனா இந்த ஒரு இதை கான்செப்ட புரியாதவங்க தான் உட்கார்ந்து உலண்டுகிட்டே இருப்பாங்க வருஷ கணக்குல. இப்போ இது எப்படிதான் அந்த இருதயம் வந்து எப்படிதான் அது வருட கணக்குல அந்த ஒரு பாரத்தை சுமக்குதுன்னே தெரியல. ஒரு சில விஷயங்கள்லாம் ஏன்னா இப்ப நம்ம எல்லாம் பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்த பகுதிக்கு நம்ம போய்கிட்டே இருக்கணும், எதுக்கே அதுல போட்டு உருண்டுட்டே இருக்கா அப்படின்னு. அது அந்த உருண்டுட்டே இருக்க விஷயத்திலேயே பல பேர் வருட கணக்குல உருண்டுட்டே இருக்காங்க. அதனால இன்னைக்கும் தயவு செஞ்சு இருதய காயத்தை நீங்க இருந்தீங்கன்னா அது ஆண்டோட ஒப்பு கொடுங்க. நீங்க பாக்குற மனுஷங்க மேல தப்பு கிடையாது. அவங்க அவங்களுடைய லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அவங்களுடைய லைஃப் போயிட்டு இருக்கு. அவங்கள கர்த்தர் ஒரு சீசன்ஸ் வழியா வழி நடத்திட்டு இருக்காரு, அவங்க போயிட்டு இருக்காங்க. கர்த்தரோடையும் நீங்க கோவப்பட தேவையில்லை. ஆண்டவரோடையும் நீங்க கோவப்பட்டீங்கன்னா வேற யார் நமக்கு மீட்பு தருவா? அவர்கிட்ட தான் எல்லா ஆசீர்வாதமே இருக்கு. நம்ம வந்து அவர்கிட்டயே கோச்சிட்டு போனோம்னா யார் ஹீல் பண்ணுவா? நம்ம இருதயத்தை யார் ஹீல் பண்ணுவா? ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, நீ மறுபடியும் கட்டப்படுவாய். அதாவது ஆண்டவரையும் இடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்ல சத்ரு கையில நம்மள இடிக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, கட்டி உன்னை திருப்பி ஆற்றி தேற்றி நானே உன்னை மறந்து போட்டு எல்லாமே பண்ணுவேன்னு ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரு. இரவும் பகலும் உன்னை நான் வேலி அடைச்சு பாதுகாப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஆண்டவர்கிட்ட தான் அந்த ஹீல் பண்ண நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னை ஹீல் பண்ணுங்க, எனக்கு வந்து எல்லா வார்த்தையும் எனக்கு ஹர்ட்டிங்கா இருக்கு. அவங்க பேசுறது, அவங்க செய்யறது, அவங்க சிரிக்கிறது, அவங்க சாட்சி சொல்றது, அவங்க வாழ்க்கையில இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன ஆசீர்வாதம் வந்தா கூட எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகுது. என்ன நீங்க ஹீல் பண்ணுங்க, நானும் என்னுடைய சீசன்ல நான் பார்த்து நானும் போகணும். அதுக்காக எனக்கே தோணுது. அப்ப நீங்க அவங்கள மட்டும் நேசிக்கிறீங்களா? அப்ப என்னை நேசிக்கலையா? எனக்கு எந்த அற்புதம் செய்ய மாட்டீங்களா? சபையில எத்தனையோ பேருக்கு அற்புதம் செய்தீங்க, உலகத்துல எத்தனையோ பேர் சாட்சி சொல்றாங்க, நானும் அதே அற்புதத்தாங்க எனக்கு அப்படிலாம் தோணுது அப்படின்னு கூட நீங்க ஆண்டவர்ட்ட ஓப்பனா சொல்லுங்க. ஓப்பனா சொல்லும் போது ஆண்டவர் அதை ஹீல் பண்ணுவார். இல்ல மகளே, நீ வந்து இந்த பாதையில போயிட்டு இருக்க, உனக்கும் ஒரு காலம் வரும், நீயும் வந்து இதே போல சாட்சி சொல்லக்கூடிய நான் வைப்பேன். ஏன்னா நான் தான் உலகத்தை பூமியை படைச்சவர், வானத்தை பூமியை படைச்சவர் நான்
தான். அவர்ட்ட தான் எல்லா ஆசீர்வாதமும் கண்டிப்பா. இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற பணம் அவர்ட்ட தான் இருக்கு. எதிர்பார்க்கிற சமாதானம் அவர்ட்ட தான் இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற துணை அவர்ட்ட தான் இருக்கு. எதிர்பார்க்கிற பிள்ளைகள் அவர்ட்ட தான் இருக்கு. எதிர்பார்க்கிற படிப்பு, ஞானம் சகலமும் அவர்ட்ட தான் இருக்கு. உன்னதத்துல தான் வர்ற சகல ஆசீர்வாதங்களால தான் நம்மள ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார். சோ நம்ம ஆண்டவர்ட்ட கோச்சிட்டு போறனால இங்க ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. அது மாதிரி சம்பந்தமே இல்லாத மக்களை நம்ம பார்த்து கோவிக்கிறனாலயும் அவங்களோட ஒரு உறவுல வந்து சரியில்லாத அவங்களுக்கும் நம்மளுக்கு சம்பந்தமே இருக்காது. அவங்கள்ட்ட நம்ம கோவப்படுறனாலயும் அங்க ஒண்ணும் ஆக போறது கிடையாது. மொத்தத்துல நம்ம இருதய காயத்துல இருந்து ஹீலிங் வாங்கிட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனை உறவுகள்ல வர்ற பிரச்சனைகள் வந்து வராது. சில பேர் வீட்டுல வந்து நார்மலா இருப்பாங்க, டக்குன்னு வெடிச்சிருவாங்க. வீட்டுல உள்ள எந்த நபருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. தன்னுடைய ஹார்ட்டை வந்து அவங்க ஹீல் பண்ணாததுனால அவங்க சுத்தில உள்ள எல்லாமே டிஃப்ரெண்டா தெரியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்த்த அந்த மாதிரி அந்த வேர்ல்டே அவங்க டிஃப்ரெண்டான ஆங்கிள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பா. நார்மலா வேற யாரோ ஒரு பேசுறதா இருக்கலாம், வேற குடும்பத்துல உள்ள கான்வர்சேஷனா இருக்கலாம், இல்லன்னா ஏதோ ஒண்ணு நார்மலா அவங்க கிட்ட நம்ம ஒரு வார்த்தை பேசினா கூட அது கூட அவங்களுக்கு வந்து தப்பா தான் தோணும். நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கேரிங்காவோ இல்ல ஒரு அன்பாவோ இல்லாட்டினா நம்ம யதார்த்தமாவோ ஒரு சில விஷயங்கள் சொன்னா கூட அது அவங்களுக்கு வந்து பயங்கர ஹர்ட்டிங்காவோ நம்ம அவங்கள வேர்பலி அபியூஸ் பண்ற மாதிரியாவோ நிறைய அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஏன்னா அவங்க வந்து இந்த ஆங்கிள்லயே இல்ல, இந்த வேர்ல்ட் அவங்க வந்து அப்படி பார்க்கவும் இல்லை, அவங்களுடைய இன்னர் ஹார்ட் வந்து ஹீல் ஆகவும் இல்லை. ஆனா இருதய காயங்களை ஹீல் பண்றதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட். இது வந்து எந்த மனுஷனாலேயோ உங்க கூட இருக்க மித்தவங்களுடைய ஜெபத்தினாலேயோ மித்தவங்க உங்களுக்காக போராடுறதுனாலயோ எதனாலயோ இது பர்சனலா இப்ப நீங்க ஒரு இருதய காயத்துல தான் நீங்க ஆண்டவர்கிட்ட பர்சனலா அவங்க இருதயத்துல இருந்து முடிவெடுத்து உள்ள போய் ஆண்டவர் சமூகத்துல விழுகிறதா. இப்போ ஒரு பிசிக்கல் காயம்னா யாருனாலும் பார்த்து கேட்டுருவாங்க, 4 நாள் பாப்பாங்க, என்னப்பா இந்த காயத்தை எதுவும் நீ பண்ணலையாப்பா, சரி நான் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன், நானே உன்னை ட்ரெஸ்ஸிங் பண்றேன், அது பண்றேன் இது பண்றேன்ட்டு பிசிக்கல் காயம்னா இன்னைக்கு நமக்கு செய்யறதுக்கு இன்னைக்கு உடன்பட்டு செய்யறதுக்கு அந்த புண்ணை பக்காவா ஆத்தி கொடுக்குற கூட இன்னைக்கு வேற ஒருத்தவங்க இருந்து நமக்கு பண்ணி தந்துருவாங்க. ஆனா இன்டர்னல் காயத்துக்கு வந்து அப்படி கிடையாது. நம்ம இருதயத்துல இதை விட்டு நான் இந்த சர்க்கிளை விட்டு நான் வெளியே வரணும், நான் வந்து இதுலயே நான் இப்படி சுத்திட்டே இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஆண்டவர் சமூகத்துல போய் ஒப்பு கொடுக்கும் போதுதான் ஆண்டவர் அப்படியே அழகா கிளீன் பண்ணி அப்படியே ஹீல் பண்ணி எப்படிங்க பிசிக்கலா அப்படியே அந்த டைம் வந்து எடுக்கத்தான் செய்யும். அந்த ஹீலிங் சொல்ல போனா கூடவே இருக்க கணவன் மனைவியால கூட கண்டுபிடிக்க முடியாது இருதய காயங்களை. அன்லெஸ் நீங்க வந்து அவங்கள ஓப்பன் பண்ணா மட்டும்தான் நான் இப்படி ஒரு பாதையில் நான் போயிட்டு இருக்கேன், என் இருதயத்துல இப்படிலாம் ஒரு நினைவுகள் வந்துட்டு இருக்கு அப்படின்றத நீங்க ஓப்பனா பண்ணால் ஒழிய யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆவியானவரை தவிர வேற யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு தேவை கவுன்சிலிங் வேணாலும் கரெக்டா ப்ராப்பரான ஊழியக்காரங்கிட்ட அதை வாங்கிக்கோங்க. எனக்கு நான் இந்த மாதிரி இது வழியா போயிட்டு இருக்கேன், இதுல இருந்து நான் எப்படி மீண்டு வர்றதுன்னு. இல்ல யார்ட்டையுமே சொல்ல முடியாது அப்படின்னா ஆண்டவர் தான் ஹீல் பண்ண ஊழியக்காரங்க சொல்லுவாங்க. அதான் இந்த ஒரு பிரச்சனைக்கு வரட்டும் மருந்து காயம் கட்டுறது எல்லாமே ஆண்டவர்கிட்ட தான் கிடைக்கும். ஸோ ஹீல் பண்றது எல்லாமே ஆண்டவர் தான் பண்ண போறாரு. மருந்து குடுக்கறது, மாத்திரை போடுறது எல்லாம் நம்மளை தொடச்சு அரவணைச்சு அப்படியே தட்டி குடுக்கறது எல்லாமே ஆண்டவர் தான். இந்த வசனம் கூட வரும்ல, கீழையாத்துல பிசின் தைலம் இல்லையோ பின்ன ஏன் என் ஜனமாகி குமாரத்தி சொஸ்தம் அடையாமல் போனார். கீழையாத்துல பிசின் தைலம் இருக்கு, அந்த குணமாக்குற தைலம் இருக்கு. ஆனா நம்ம தான் போய் ஆண்டவர்கிட்ட வாங்கணும். ஸோ இதை பார்த்துட்டு இருக்குதான் நீங்களா இருக்கலாம், இல்லைன்னா உங்க குடும்பத்து நம்பர்ல யாராச்சும் இருக்கலாம். ஒருவேளை நீங்க அவங்க கிட்ட கூட சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற நிலைமையில கூட இல்ல, இருந்தாலும் அவங்ககிட்ட உனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குப்பா. ஏன்னா அவங்க நம்ம சொல்றத அந்த அளவுக்கு புரியலாட்டினாலும் ஆனா நம்ம சொல்றத சொல்லுவோம். ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஓகே நம்ம ஆண்ட சமூகத்துல போய் உட்காருவோம் அப்படிங்கிற மனநிலைக்கு வருவாங்க. ஏன்னா நிறைய பேர் ஹீல் ஆகி தான் இன்னைக்கு எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல டவுன் ஆகி ஹீல் ஆகி தான் அடுத்தடுத்து ஓவர் கம் பண்ணி வராங்க. இன்னைக்கு எந்த மனிதர் ஒரு சின்ன பிள்ளைல இருந்து சரி, பெரிய பெரிய ஆட்கள் வயதானவங்களாலும் சரி, பெரிய பெரிய செலிபிரிட்டி யாரா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஆட்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் பெரிய பெரிய பாஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட இந்த ஹீலிங் வாங்காம அவங்க அடுத்த லெவலுக்கே போயிருக்க மாட்டாங்க. அடுத்து நம்ம கடைசியா பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே சத்ருக்கு நம்ம வந்து இடம் கொடுக்குற ஒரு பாயிண்ட் ஆயிடும். கண்டிப்பா. இப்ப நீங்க மன்னிக்கவே இல்லை, கசப்பு ஒரு மனுஷங்கிட்ட வந்து கசப்பா வச்சிருக்கீங்க, ஹீலே நீங்க ஆகல, ஹீலே ஆகாத போது அந்த பிசாசு வந்து அந்த ஓப்பன் டோரை பயன்படுத்தி 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 உள்ள வந்துட்டே இருப்பான். அவனுக்கு ரொம்ப ஈஸி. ஆண்டவர் வந்து என்ன சொல்ல மன்னிச்சிருப்பா விட்டுருப்பா அப்படின்னா நம்ம ஆண்டவர் சொல்றது கேட்கல அப்படின்னா நம்ம டிஸ்ஒபீடியன்ஸ் கீழ்ப்படியாமைக்கு சமமாயிரும். அப்படிங்கும் போது ஆண்டவர் வந்து கீழ்ப்படிதல் பண்ற பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் இறக்கம் செய்ய வல்லவரா இருக்கு. கீழ்ப்படியாமையில் உள்ளவங்களுக்கு ஆண்டவர் வந்து ஏத்துதான் நிப்பார். ஸோ அதனால வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஆண்டவர் நமக்கு எல்லாம் தெரிஞ்சோம், ஆண்டவர் வந்து ஓகே ஹீலிங்கை எடுத்துக்கணும், ஓகே டைம் எடுத்துக்கலாம், அதுக்காக வந்து டைமே அது வந்து வருடக்கணக்கில் எடுக்கல அப்படி டைமே எடுக்காம ஹீல் ஆக முடியாது. கண்டிப்பா ஒரு சில பேர் ஒன் டேலயே வந்து என்ன பெரிய இதா இருந்தாலும் ஒன் டேல எலும்பி வரவங்க இருக்காங்க. ஒரு சில பேருக்கு 1 வீக் ஆகும், ஒரு சில பேர் 1 இயரே ஆகும்.
அதுக்கு மேல அதுக்கு பியாண்ட்ல மேல ரொம்ப எடுக்கக்கூடாது. போயிடக்கூடாது. 1 இயர்ங்கிறதே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் 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 தான். தான். ஓகே ஆண்டவர் வந்து அப்படியே ஹீல் பண்ணிக்கிட்டே வருவார். கம்ப்ளீட் ஹீலிங் வந்து ஒரே நாள்ல வராது. ஆனாலும் அந்த 1 இயர் ஃபுல்லாமே ஆண்டவர் வந்து அந்த ஒரு ப்ராசஸ்ல போய் ஹீல் பண்றதுக்கு நம்மளும் ஒப்பு குடுக்கணும். நம்ம ஒரு சில பேர பார்ப்போம். இப்ப போன வருஷம் அவன் இருந்ததுக்கு இப்ப பரவால்லப்பா. அவன் பாரு ஏதோ தெளிவா இப்பதான் வந்து அவன் தொழில்ல கொஞ்சம் இது பண்ணிட்டு வச்சிருக்கான் அப்படிங்க. இதுதான் அந்த 1 இயர் ஹீலிங். ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா அத ஹீல் பண்ற இது. சோ நம்ம வந்து பிசாசுக்கு அந்த பெயின் நம்ம அந்த வலி நீ இப்படிதான் உனக்கு இது வந்துருச்சு இது வந்துருச்சுன்னு சொல்றது வந்து டெவிலோட வேலை. நம்ம அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சுட்டு ஆண்டவர் கீழ்ப்படியாம இருந்தோம் அப்படின்னா நம்மளால வந்து வெளியே வர முடியாது. சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல இதை உதறி போட்டுருப்பா தூசியை உதறி போட்டு எந்திச்சு வா நான் உனக்கு வேற வழி தாரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை எந்திரிச்சு போறதுக்கு அதுதான் வந்து கீழ்ப்படிதல் உள்ளவங்களுக்கு தான் ஆண்டவர் வந்து ஆவியானவரும் சரி ஆண்டவரும் சரி இயேசு கிறிஸ்துவும் சரி பிதாவானவர் எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்க எப்படி ஹீல் ஆயிட்டீங்க அப்படின்றத வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சத்துருட்ட நீங்க பேச ஆரம்பிச்சுடுவீங்க. "நீ பாத்தியா நீ ஒரு ஃபெயிலியரு. உனக்கு ஒண்ணுமே நடக்கவே இல்ல. நீ இப்படியே ட்ரை பண்ணிட்டே இருக்க. உனக்கு ஒண்ணுமே நடக்கல." அப்படின்னப்ப, "இப்ப என்ன எனக்கு ஃபெயில் ஆனா என்ன? இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என் கர்த்தர் எனக்கு மீண்டும் தருவார்." இல்லாட்டினா அதுக்கான அந்த காம்பன்சேட் வந்து ஒரு சில காரியம் வந்து அதாவது திருப்பி அதே கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப ரூத்துக்கு வந்து முதல் கணவர் வந்து இறந்தாச்சு. ஆண்டவர் அத காம்பன்சேட் அதே கணவருக்கே எனக்கு வேணும்னு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க முடியாது. ஆனா அந்த ஆண்டவர் காம்பன்சேட் பண்றாரு. அதை மறக்கும் அளவுக்கு அததான் யோசேப்பு சொல்றாரு. நான் என் வருத்தம் பட்டாச்சு 30 வருஷம். குழியில விழுந்தாச்சு. போத்திபார் வீட்டுக்கு அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஆனா அந்த வருத்தம் நான் யாவை மறக்கும்படி செய்தான்னு சொல்லி ஒரு பிள்ளைக்கு நேம் வைக்கிறார். சோ அந்த பிள்ளை பிறக்கும்போது யோசேப்புக்கு அந்த தாட்டே இல்லாத அளவுக்கு ஆண்டவர் காம்பன்சேட் பண்ணி கொடுக்குறாரு. நீங்க இன்னைக்கு என்ன வேணாலும் இழந்திருக்கலாம். எப்பேற்பட்ட இருதய காயத்துக்குனாலும் போயிருக்கலாம். ஆனா அதை காம்பன்சேட் பண்ண ஆண்டவரால முடியும். அதை நீங்க வந்து சத்துருட சொல்லணும். எனக்கு ஆண்டவர் காம்பன்சேட் பண்ணுவாரு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படின்னு நிறைய பேருக்கு ஆண்டவர் யோபுக்கு இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆண்டவர் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அண்ணாள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க நிறைய ஆண்டவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய நிந்தனை நீக்கி ஆண்டவர் வந்து எனக்கு இது பண்ணாரு அது பண்ண சோ இந்த மாதிரி ஆண்டவர் நிறைய நமக்கு பண்ணுவார். ஆனா நம்ம அதை விட்டு நம்ம வெளியே வந்து அந்த துக்க முகமா இல்லாம நம்ம வெளியே வந்து நம்ம அடுத்த காரியங்கள் அடுத்த லைஃபுக்கு நம்ம வந்து இது பண்ணணும். ஒரு சில பேர்லாம் வந்து நிறைய பிரச்சனைனால இதா இருப்பாங்க. ஆனா இன்னும் அதே 30 வருஷம் ஆயும் அப்படியே இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதுல இருந்து நீங்க வெளியே வந்து ஆண்டவருடைய திட்டத்தை ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட நீங்க எழும்பிட்டீங்க அப்படின்னா நீங்க ஹீல் ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இல்ல அப்படியே நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஹீலிங் இன்னும் வரல. பிசாசு சொல்றதுக்கு ஆமா ஆமா அப்படிதான் கேட்டோம்னா நம்ம இன்னும் ஹீல் ஆகும். பிசாசுக்கு நம்ம அந்த எதிர்த்து நிக்கிறோமா ஏல நீ சும்மா கதை விடாத எனக்கு தெரியும் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்காரு அப்படின்னு நம்ம பேசுறோமா அப்ப இப்ப சாத்தானா அவனுக்கு எதிர்த்து நிக்கிறோமா இல்லாட்டினா உண்மை கரெக்டு தான் உண்மையாமே அப்படிதான் நடக்குது எனக்கு ஒன்றும் நடக்கல அப்படி நம்ம பேசுறோமான்னு பாத்துக்கணும். அது மாதிரி மனுஷங்கிட்ட உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நார்மல் ஆயிடுச்சா இல்ல அதே ஒரு மாதிரி கடுன்னு அப்படியே இந்த மாதிரி இருக்கிறீங்களா? ஒரு மாதிரி இரிட்டேஷன் உங்களுக்கு வர்றது ஒரு மாதிரி எதையுமே உங்களால என்ஜாய் பண்ண முடியாம இருக்குது. ஆண்டவர் இந்த தந்தை இயற்கை கூட ஒரு சில பேர் என்ஜாய் பண்ண மாட்டாங்க. இப்ப என்ன போய் என் வாழ்க்கையில என்ன வந்து நான் எப்படி நிக்கிறேன் இதை போய் இங்க போய் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கலாம். மூட் அப்செட் ஆகலாம். ஆனா அதுல இருந்து ரெக்கவர் ஆயிட்டீங்களான்றத நீங்க வந்து பார்க்கணும். இதெல்லாம் உங்களுக்கு ரெக்கவர் ஆயிடுச்சுன்னா அந்த அண்ணாள் போலதான். அண்ணாளுக்கு வந்து ஹீலிங் வந்து பெனிநாள் சொன்னவுமே ஆனால் கஷ்டமாவது போய் ஆண்டோட்ட போய் அழுகுறாங்க. அழுதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணாள் அப்புறம் துக்க முகமா இருக்கவில்லை. அதுதான் அந்த ஹீலிங். அங்கதான் ஹீலிங் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து ஒருவேளை பெண்ணினாலும் ஏதாச்சும் கிண்டல் பண்ணிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவளுக்கு வந்து அந்த ஒரு இருதய காயம் வந்து நீங்கிருச்சு. சோ அதுக்கப்புறம் ஏன்னா இருதயத்துல உள்ள நிறைவுலதான் நமக்கு வந்து ஃபேஸ் வந்து இதாகும். அதுக்கப்புறம் அவங்க துக்க முகமா இல்லைன்னு பைபிள் சொல்லுது. அந்த துக்க முகத்தை வெளிப்படுத்தாம இருந்தாலே நமக்குள்ள ஹீலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அகத்தின் அழகு ஒரு சில பேர் அதையும் மாஸ்க் போட்டு இன்னைக்கு மறைக்காங்க. நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி நல்லா மேக்கப் போட்டு நல்லா சிரிச்சுட்டு அந்த துக்கத்தை மறைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனாலும் கர்த்தர் வந்து அந்த இருதயத்தை பார்க்கிற ஆண்டவருக்கு தெரியும். சோ உங்க இருதயம் ப்ளீடிங்கா இருக்கா காயத்தோடு தான் இருக்கா காயம் இல்லாம இருக்கான்னு ஊழியத்துல இருக்கனால நிறைய பேரை பாக்குறோம். அவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய இருதயத்துல அவங்க எவ்வளவு சுமந்துட்டு வராங்க. இவங்க பார்க்கவும் கண்டுபிடிச்சிருவோம். ஆமா பார்க்கவும் கண்டுபிடிச்சிருவோம். ஆனா ஆரம்பத்துல கூட இப்படிலாம் தெரியாது. ஆனா இப்ப இவ்வளவு 10 இயர்ஸ் ஆனனால அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லாத நான் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னாலுமே எங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அது அப்பட்டமா தெரிஞ்சிடும். இவங்களுடைய இருதயத்துல ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கு. சரி ஓகே நீங்க நல்லா இருந்தா ஓகே தான் அப்படின்னு நாங்க சொன்னாலுமே எங்களுக்குள்ள எங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனாலதான் வந்து நாங்க சொல்றோம்
அந்த ஹீலிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஹீலிங்க்கு ஹீல் ஆக அத நம்மள குணப்படுத்த ஆண்டவர்ட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தான் ஆண்டவர் நம்மளுடைய காயங்கள கட்டுவார். ஸோ இது வந்து ஆண்டவருக்கு இருக்க உறவையும் பாதிக்கும், நம்ம மனிதர்களையும் பாதிக்கும், நம்ம மனிதர்களுக்கு இருக்கதான உறவுகள் எல்லாத்துலயும் பிளவுல பயங்கரமா நீங்க பாதிக்கும். நெகேமியா இந்த ராஜாட்ட போவார். அந்த பீப்பிளோட இன்டராக்ட் பண்ற எல்லாத்துக்குமே அது ஈஸியா கண்டுபிடிக்கும். ம். இத்தனைக்கும் அவர் உலக பிரகாரம் அவர் சொல்லுவாரு, "நீ நீ துக்க ஏன் முகமா இப்படி இருக்க இருக்க? என்ன? அ. இது மனதின் துக்கமே ஒழிய வேற இல்ல. கிடையாதுன்னு" சொல்லுவாரு. ம். அழகா சொல்லுவாரு அவரே. ஒருவேள அவர் வந்து ரொம்ப உற்சாகமா ஒரு ஆக்டிவான ஏன்னா நெகேமியா பொறுத்த அளவுக்கு அந்த மாதிரி தான். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்பிரிட் வைப். உள்ள ஒரு வைப் உள்ள ஒரு மனிதன். ஒரு வேலை குடுத்தோம் அப்டின்னா, அத வந்து கரெக்ட்டா செய்யணும் அப்டின்னு யோசிக்கிறதான அந்த மனிதன். இந்த பார்க்குறாரு இடத்துல அந்த இந்த இருக்கு பாருங்க ம். மேம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1-2. அர்தஷஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவர் கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் இல்லை அல்ல என்றார். அதாவது பாருங்க, நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு பெர்சன். அத அந்த மைண்ட் வந்து அந்த இடத்துல இல்லாம வேற ஏதோ ஒண்ணு அது ஒரு கொலாப்ஸ் ஆகி அது ஒரு மாதிரி இருக்கத வந்து அந்த மூஞ்சிலேயே வந்து தெரிஞ்சிருக்கு. அந்த ராஜா தான் பார்க்குறாரு. "நீ நல்லா தான் இருக்க. உனக்கு வியாதிலாம் ஒண்ணும் இல்ல. கை, கால் எல்லாம் நல்லா தான்யா இருக்கு." பார்க்குறாரு. அப்ப இது வந்து உன்னோட மனதோட காயம் தான். என்ன ஆச்சு? அப்படிங்கிறத வந்து அவர் கேட்கிறாரு. கேக்குறாரு. கேட்டு அதுக்கடுத்து அவருக்கு எல்லா விஷயமே உண்மையாலுமே அந்த ஒரு ராஜா வந்து பாராட்டணும். பரவாயில்ல. பயங்கரமான ஒரு ராஜா. இவர் கேட்கறது எல்லாமே அவர் வந்து குடுத்து, லீவ்ல இருந்து எல்லாமே குடுத்து பயங்கரமா இது பண்ணதான ஒரு ராஜா. உண்மையாலுமே. அதே மாரி தான். நம்ம வந்து எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத வந்து கணிக்க முடியும். மித்தவங்களால வந்து கணிக்க முடியும். ஸோ அதனால நம்மள நம்மளே ஏமாத்திட்டு இருக்க வேண்டாம். நான் ஹீல் ஆயிட்டேன் ஏமாத்திட்டு இருக்க வேணாம். முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட ஹீல் ஆயிருச்சா அப்படிங்கிறத அந்த பிசாசு நம்ம கிட்ட வர்ற பிரச்சனையில அவன் சொல்லும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோங்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் சுவாசிக்கிறேன். இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உலக பிரகாரம் இருக்குமான மனிதர்களே வந்து இந்த விஷயத்த வந்து தெளிவா இருக்காங்க. அவங்களே ஹீலிங்கா இப்ப இந்த இந்த மாதிரி சீசன்லாம் தென்காசியில ஆரம்பிச்சிச்சுன்னா ஹீலிங்காக அவங்களே வர்றாங்க நேச்சர் தேடி. ம். ஓகே நான் அங்க போனாவது ஒரு ரிலாக்ஸா என் ஸ்ட்ரெஸ் இல்லாம ஆயிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லி. ஆனா இதே தென்காசிக்குள்ள இருக்கவங்களே எத்தனை பேர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்கன்னு வந்து எங்களுக்கு தான் தெரியும். இங்க இருக்க எல்லா மனிதருமே ஸ்ட்ரெஸ்ஸா ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருப்பாங்க மேக்சிமம். இப்பதான் ஆண்டவர் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் விடுதலை தந்துட்டு இருக்காரு. ஆனா அதான் அவங்களே ஹீலிங் வாஞ்சிக்கிறாங்கன்னு சொல்ல வரோம். அந்த இயற்கையில ஒரு ஹீலிங் இருக்குன்னு நம்புறவங்க ஒரு சில பேர் இருக்காங்க. சோ அந்த இயற்கையா அட்லீஸ்ட் அந்த ஒரு 1 வீக்காவது நான் ஹீல் ஆயிட்டு வரேனே, அந்த 1 வீக்காவது நான் கொஞ்சம் இதா இருக்கிறேனே அப்படின்ற அது இது பெர்மனன்ட் ஹீலிங் கிடையாது. ஆனா உலக பிரகார மனிதர்களே அந்த ஒரு விஷயம் யோகா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜிம் ஆழ்நிலை தியானம். ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நிறைய முயற்சிகள்லாம் பண்றாங்க. ஓகே ஹீல் பண்ணுவோம் அப்படின்னு எங்கேயாச்சும் ஒரு வெக்கேஷன் சோலோ ட்ரிப் இந்த மாதிரி ஃபேமிலி ட்ரிப் இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் சமூகத்துல போகும்போதுதான் பரிபூர்ணமான ஹீலிங். அதை திருப்பி நம்ம அந்த இடத்த நினைச்சு பார்க்க முடியாது. நம்ம அதெல்லாம் வந்து அதெல்லாம் நினைச்சு இப்பெல்லாம் ஒரு பெயின் வழியா நான் போனேனா, இப்பெல்லாம் ஒரு வழியா நான் போனேனா அப்படின்னு சொல்றத ஆண்டவர் வந்து அற்புதமா ஆண்டவர் நம்மளை ஹீல் பண்ணுவார். ஸோ அதுதான் வந்து ஒரு நம்மள கிரியேட்டரோட ஹீலிங். ஆனா அவருக்கு மட்டும் தான் தெரியும் எந்தெந்த பகுதி எப்படி எப்படி ஹீல் பண்ணும் அப்படின்னா இது வந்து மீண்டும் அது ஒரு நல்ல ஒரு பயன்படக்கூடியதான ஒரு பாத்திரமா மாறுங்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்ப நாங்க சுவாசிக்கிறோம். ஒருவேளை பார்த்துட்டு இருக்க நீங்களா இருக்கலாம், இல்ல உங்க குடும்ப நபரா இருக்கலாம், யாராச்சும் இருந்தாங்கன்னா உங்ககிட்ட தயவுசெய்து இந்த வீடியோ கூட காமிங்க. அவங்களுக்கு உங்க கொஞ்சம் மூடு கொஞ்சம் மாறும்போது அவங்க கிட்ட இந்த விஷயங்கள் நீ காமிங்க. அவங்களுக்காக மித்தவங்க இருந்தா நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா ஹீல் பண்றது அவங்கவுங்க இருதயத்துக்கும் ஒப்பு கொடுக்கணும். அவங்க ரொம்ப பர்சனலா அவங்க ஒர்க் பண்ணணும். பண்ணாலும் ஒழிய நம்ம வந்து பண்ண முடியாது. நம்ம வந்து ப்ரேயர் சப்போர்ட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க ஒரு கவுன்சிலிங்க்கு யாரையா கூட்டு போய் அந்த மாதிரி பண்ணலாம். ஆனா அவங்க வில்லிங் ஆனா மட்டும்தான் அந்த காரியத்தை கண்டிப்பா. சோ நம்ம வந்து இது பண்ணலாம். ஒருவேளை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கே அந்த ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா தயவு செய்து எந்த அளவுக்கு கூடிய சீக்கிரத்துல ஆண்டவர்ட்ட ஹீலிங் வாங்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம அடுத்த பகுதிக்கு போய் அடுத்த ஆசீர்வாதங்கள் அடுத்தடுத்த விஷயங்கள்ல நம்ம வந்து பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நான் சுவாசிக்கிறேன். அநேகருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு இருக்கதான ஸ்ட்ரெஸ்ஸான உலகத்துல வந்து இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அது முக்கியமா ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளும் இதுல ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ஸும் வந்து பாதிக்கப்படுது. ஆண்டவரோடையும் பாதிக்கப்படுது, மனிதர்களுடையும் நல்ல மனிதர்ல ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் அவங்களோடையும் உறவுகள் வந்து பாதிக்கப்படுது. கண்டிப்பா. அதனால வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு போகாததுக்கு முன்னாடி இத பெற்றது எப்படி சொல்ல ஆண்டவர் வந்து அந்த பிரசங்கில சொல்ற மாதிரி இதெல்லாம் உனக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி வாலிப வயதுல ஒன்னு சிருஷ்டிகரை நினைங்கிற மாதிரி பெரிய பாதிப்பெல்லாம் நமக்கு உண்டாக்காது. நிறைய இழப்புகள் குடும்பத்து நம்பர் நிறைய விஷயங்கள் ஆறக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயத்தை ஹீல் ஆகும்போது நிச்சயமா அது வந்து ஆண்டவருடைய உறவுக்கும் குடும்பத்தில் உள்ள உறவுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.